ரூம்ல அவர் இல்ல? இல்ல சார் அப்பவே கிளம்பிட்டாரு. எங்க போயிருக்காருன்னு தெரியுமா? தெரியாது மேடம். ஆமா, தெரிஞ்ச மட்டும் நான் சொல்லிடுவ போறேன். சரி சரி கிளம்பு. அண்ணி, நான் மாடியில படிக்க போறேன். சரிம்மா, போயிட்டு வா. என்னடி சிலிண்டர் இவ்வளவு அலசி தூக்குறோம்? வாவ், சக்திமான். ஏண்டி வந்துட்டோன்னு மிஸ்டு கால் கொடுக்கவே இல்ல? ஏய், என்னடி? ஏய், சூப்பர் ஸ்ட்ரக்சர் பா. விட மாட்டியே. கிளம்பு. சார், அந்த ஹீரோ கூட ஆட எனக்கு பிடிக்கல. ஒரு நாள் இல்ல, ஒரு மணி நேரம் கூட அவனோட என்னால ஆட முடியாது. ஹீரோனா ஒரு மேன்ல இருக்க வேணாமா? ஊதுனா பறந்துருவான் போல இருக்கு. எஸ் கமன். சாரி சார், என்ன கம்பல் பண்ணாதீங்க. இதுல காம்ப்ரமைஸ் கிடையாது. நான் என்ன உள்ள வைங்க. நீங்க கொடுத்த அட்வான்ஸ் வேணா நான் திருப்பி கொடுத்துறேன். டான்ஸ் மூமெண்ட்னா சும்மாவா? அதுக்கெல்லாம் ஒரு பாடி லாங்குவேஜ் வேணா? அடிகை வீட்டு கிச்சன் நீட்டா இருக்கு. இல்ல சார், நீங்க எவ்வளவு ரிஹர்சல் கொடுத்தாலும் சரி வராது. விட்டுருங்க. செல்போன்ல ஆஃப் பண்ணியாச்சா? அவங்க வண்டி அவங்க இடத்துல பார்க் பண்ணியாச்சா? ரொம்ப தெளிவா வந்திருக்கீங்க. டேய் வெட்றா. டேய் நிறுத்து. நமக்குள்ள ஏதாவது பிரச்சனைன்னா பேசிட்டு இருக்கோம். நான் அத சொல்லல, நீ இத வெட்டு. அப்படியா? காலைல தொழில் ஆரம்பிச்சுக்கிறோம். ஜெயிச்ச ஒண்ணு காசை யாரும் கடன் சொல்ல கூடாது. ஆமா, நீ என்னதுக்கு சிலிண்டர் கூட இங்க வச்சுக்கிற? யோ, அத நான் சாஞ்சிக்கிட்டியா? யோ ரப்ரேசரா, பாயிண்ட் கரெக்ட். அதெல்லாம் எனக்கு தெரியும். நீ காடை ஒழுங்கா போடு. ஒழுங்கா போறதால தானே டாக்டரை பார்க்கறது விட்டு எங்களை பார்க்க வந்துக்கிறா. இப்ப கரெக்டா போடுறேன் பார். ஏய், காலங்காத்தால போய் சுத்தேரி. பார், இத போட்டா கூட சீட்டு ஒழுங்கா போடுவேன். நீ நிம்மதியா உட்கார்ந்து ஆடு. சரி அண்ணே, காடை போடுனே. இப்ப பார், யாரும் ஜோக்கர்லாம் எடுத்து ஒளிச்சு வைக்க கூடாது. இந்தா. அது வண்டியெல்லாம் அனாதையா கிடக்குது. ஐயோ டைய குடியா. ஸ்பீடு வண்டிக்கு தேர்ச்சி. டேய், இங்க நடந்த விஷயத்தை நம்ம கம்பெனி எம்டி கிட்ட சொல்ல மாட்டியே? நான் என்னைக்குனே சொல்லிருக்கேன். அதுக்கு தான் உன்னை கையால கூட்டின்னு வரது. டேய் சிலிண்டர், என்ன மொத்த சிலிண்டரும் போச்சு. 90 தான் தேர்ச்சி. 90 ஆவது தேர்ச்சில கப்புன்னு அடிச்சிட்டு குப்புன்னு கவுந்தடிச்சு படுத்துட்டு காலைல சொல்லாமங்களாம் ஏந்து ஓடி போயிடு. தபார் டைய குடுப்பா. பொறுத்த அளவுக்கு என் மேல யாருமே டச் பண்ண முடியாதுடா. யாராவது என் மேல கைய வைக்கிறது? திரும்பி பாரு. என்ன திரும்பி பார்க்கணும்? திரும்பி பாரு. மாமா, மச்சான், மாமா நீ எதுக்கு மாமா இவ்வளவு தூரம் வந்தீங்க? கூட ஒரு கை போடலான்னு வந்தேன். சரி, அப்படி ஓரமா உட்காருங்க. சீட்டை குளிக்கு போடுறேன். ரொம்ப வெயில் ஆகுது. நான் வசதியா ரூம் போட்டு தரேன். அங்க உட்காந்து விடலாம். மஞ்சள் பட்டிய கிளப்புறேன் பார். வாங்கடா. என்னடா அங்கேயே காசை கொடுத்து கரெக்ட் பண்ணிருக்கலாம்ல. நம்ம என்ன பிட் பாக்கெட் அடிச்சுமா இல்ல கொலை பண்ணுமா? டேய், அவ கிளப்புக்குள்ள ஏசி ரூம்ல ஜம்முன்னு சீட்டு விளையாடுறான்டா. நம்ம ஓபன் பிளேஸ்ல சொந்த காசுல சீட்டு விளையாடுறா. அந்த ஓபன் பிளேஸ் யாருது? புறம்போக்கு. உங்களை சொல்ல சார், அந்த இடத்த சொன்னேன். அதனால தான் நான் உன்னை நியூசன்ஸ் கேஸ்ல புக் பண்ணிக்கிறேன். சார், என் பவர் என்னன்னு தெரியாம என்ன மிரட்டுற? இந்த நேரத்துல எல்லா இடத்துலயும் பெல் அடிக்கும். தமிழ்நாடே கிடுகிடுங்க. என்ன பத்தி உனக்கு தெரியாது. இப்ப ஏன் பவரப்பா? சார் சொன்னாங்க. என்னையா சத்தம்? சார், ஏன் இந்த ஆளை பிடிச்சிட்டு வந்திருக்க? நியூசன்ஸ் கேஸ்ல புக் பண்ணேன். சும்மாரியா போயா போங்க. போயா வாங்கடா, வந்தா இருக்கீங்க. சார், நீ போயா. நடுமரமா இருக்கீங்க, ரொம்ப நல்லவரா இருக்கீங்க. அந்த டான்சர் மேட்டர் சொன்னீங்களா, அப்புறம் என்ன வந்து பார். போ வேலையை பாரியா போயா. யோ, ஏசி ஃப்ரெண்ட் கேஸ் கம்பெனில வாச்சுறா. இவனோ போய் கூட்டி வந்திருக்கற. யோ போயா.
ஸ்டாக் இல்ல, வந்த உடனே அனுப்பி வைக்கிறேன் சார். மும்பைல கேஸ் குடோன் ஒன்று ஃபயர் ஆயிடுச்சு, அதனால தான் சார் டிமாண்டு. ஓகே சார், எவ்வளோ குயிக்காக அனுப்ப முடியுமோ அனுப்பிடுறேன் சார். தேங்க்யூ சார். கேஸ் டிமாண்டா இருக்கிறதுனால ஃபோன்ல பதில் சொல்லவே முடியல. இப்போ என்னதான் பண்றது? சரி, இன்னைக்கு சாட்டர்டே தானே, 5 மணிக்கு க்ளோஸ் பண்றத நாம இப்பவே க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவோம். கெஜா, நாளைக்கு உன் செல்ல ஆஃப் பண்ணி வச்சிடாத. இது பாருங்க, முறைப்படி என்ன செய்யணுமோ அதை நம்ம செஞ்சிடலாம். செலவுக்கு எவ்வளோ பணம் வேணும்னாலும் முன்னாலேயே நான் கொடுத்து அனுப்பிச்சிடுறேன். அம்மனுக்கு பட்டு புடவை வாங்குறத மட்டும் நாங்கள் வாங்கிட்டு வருவோம், மற்றதெல்லாம் நீங்கள் பார்த்துக்குங்க. ஆமாம்மா, கண்டிப்பாக குடும்பத்தோடு வந்துடுவோம். என்ன உங்கள் ஆசீர்வாதத்தில் எல்லாம் நல்லபடியாக நடக்கணும், அவ்வளவுதான். என்ன அதிசயமா இருக்கு, ஏதோ நல்லது நடக்கணும்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க? எல்லாம் உனக்காகத்தாண்டா. சில தீய சக்திகள் ஒளியணும் இல்லையா, அதுக்காக நம்ம குலதெய்வ காத்தாயம்மனுக்கு மிளகா ஓமமும் பாலாபிஷேகமும் பண்ண சொல்லி பூசாரியம்மா கேட்டுக்கிட்டாங்க. அவங்க கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். துர்கா இருக்காளோ? வாங்க 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 வாங்க. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? என்ன பட்டாளமா வந்திருக்கிறீங்க? அம்மா துர்கா, உன் கஸ்டமர் எல்லாம் வந்திருக்காங்க, கொஞ்சம் ஷோரூம் ஓபன் பண்ணி வை. இன்னைக்கு பார்த்தா 1 லட்சம் ரூபாய்க்கு மேல வியாபாரம் ஆக மாட்டேன் இருக்கு. மேல வர சொல்லுங்க. இதா கூட்டு வர. இந்த பருவ ரொம்ப நல்லா இருக்கே, இது என்ன விலை? இது பிரிண்டட் ஷிஃபான் 500 ரூபீஸ். முதல்ல எடுத்த பாக்கியே 300 ரூபாய் இருக்கு. இப்போ இதை எடுத்துக்கலாமோ? தாராளமா எடுத்துக்கங்க. நான் மறுமட்ட சொல்லிக்கிறேன். மாமி, நீங்க 2 புடவை எடுத்துக்கங்க. Thank you. மாமி, நீங்க 4 புடவை எடுத்துக்கங்க. 4 புடவையா? ரொம்ப சந்தோஷம். அப்ப நேக்கு டோட்டலா எடுத்துங்க. எஸ்பெஷலி திஸ். என் பொண்டாட்டி கட்டினா நல்லா இருக்கும், நீங்க கட்டினா ரொம்ப எடுப்பா இருக்கும். மாமா, யாரோ வந்திருக்காங்க, போய் யாருன்னு பாருங்க. நானா? நீங்க தான் மாமா, போங்க. சார் நேரங்காலம் தெரியாம. அப்பா இவர் இம்சை தாங்க முடியாம தான் அத்தை சீக்கிரமா போய் சேர்ந்துட்டாங்க போல இருக்கு. என்னையா லோடு வந்திருக்கு சார். லோடு வந்திருக்கா? ஏமா ரேணு, லோடு வந்திருக்கா, பசங்களை எல்லாம் அனுப்பு. அப்படியே ஒரு பாட்டில் தண்ணி எடுத்துட்டு வா. லோடு வந்திருக்கு, பாய்ஸ் எல்லாம் அப்பா கூட்டிட்டு வர சொன்னாரு. சரி. எப்பா, ஆபீஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் சிலிண்டர் எடுத்துட்டு வர்றேன். என்ன இவன் மட்டும் எடுத்துட்டு போறான்? ஏப்பா, மற்ற ஆபீசர்ஸ் எல்லாம் இங்க கையெழுத்து போட போயிருக்காங்களா? தெரியலங்க. சரி. இப்படி ஒவ்வொன்றா எடுத்துட்டு போனீங்கன்னா இப்பத்துக்கு முடியவே முடியாது, வெடிஞ்சு போயிடும். எவனுமே நம்மளை மதிக்க மாட்டேங்கிறானுங்களே. எப்பா, நீ போய் துண்டை போட்டு படுத்துவங்க, நான் காலையில வந்து எழுப்புறேன் போ. சார், இங்க வா, தண்ணி குடி. தேங்க்ஸ். ஹாய் மச்சான், சண்டேவை என்ஜாய் பண்றீங்க போல இருக்கு. என்னத்த கிழிச்சாங்க? நான் மணல் லாரிக்காரன் தான். அவன் கேட்கறப்பெல்லாம் பணம் கொடுக்குறான்ல, என்ன டீசெண்டா நடந்துக்க சொல்றான். நான் லாரியை விட்டு ஏத்திடுவேன். பொறுமை. இந்தா, முதல்ல இதை குடி, சாப்பிடு. நான் போய் பார்த்து வந்துடுறேன். என்ன ப்ராப்ளம் கிச்சா உனக்கு? கஷ்டப்படுறேன், பழி காட்டுங்கன்னு கேட்டேன், அதுக்கு நீ இப்படியா? அந்த ஏசியும் மணலாரி காரனும் என்ன எவ்வளவு கொடுமை பண்ணாங்க தெரியுமா? இங்க பாருங்க. இங்க பாரு, ஒயின் ஷாப் பாரு, மத்த பிசினஸ்லாம் எதுக்கா உன் பேர்ல பண்றாங்க? எல்லாம் உன் மேல இருக்க பாசத்தினால தான்டா. கோச்சிக்காத செல்லம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கடா ப்ளீஸ், எனக்காக. ஈவினிங் பீச்ல மீட் பண்ணலாம். தள்ளி உட்காரு. பணம் பத்தலையாமா? என்ன சொல்றேன் நாச்சி. லோடு இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, ஒரே ஸ்பீட்ல போனா எப்படி? கொஞ்சம் நிதானமா போங்க, பார்த்து பக்குவமா ஓட்டுங்க. சரி, நான் கிளம்புறேன். நீங்க இல்லன்னா நாங்க புறப்படும். என்ன புரியாம பேசுற? இருந்து பார்ட்டி அட்டெண்ட் பண்ணிட்டு ஜாலியா என்ஜாய் பண்றதை விட்டுட்டு, அதான் நான் சொல்லியிருக்கேன்ல. சரி, நான் கிளம்புறேன்பா. என்ன புதுசா வேலை செய்ய பையனை கூட்டு
அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ பயப்படாத, நான் பார்த்துக்கிறேன். தம்பி சார், இந்த 100 ரூபா பணத்தை வச்சுக்க, ஃபோன் பண்ணுறேன், அப்புறமா வா, வெளியில் வெயிட் பண்ணு. ஓகே சார்.